ஹாய், வெல்கம் டு சமைத்து மகிழ். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியும் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சாச்சு. கடலை பருப்பு சேர்த்திக்கலாம். உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் நல்லா செவந்துருச்சு. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நறுக்கிய தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளிக்கு உப்பு சேர்த்திக்கிட்டோம்னா இன்னும் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம். இதிலே மிளகாய் தூளும் ஆட் ஆகிருக்கு. இப்போது சிக்கன் பீஸ் சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதே ஹீட்லேயே இது அப்படியே வதங்கட்டும். இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த சிக்கன் மசாலாலே மிளகாய் தூள் இருக்குது. காரம் பத்தலைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரியை சேர்த்திக்கலாம். முந்திரி சேர்த்திட்டோம்னா நல்லா கிரேவி கிடைக்கும். நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ பீஸ் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். அதுவே சரியாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. ஒரு பீஸை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. நல்லா வெந்திருக்கு. சுவையாகவும் இருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இது சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.